பிக் பாஸ் சீசன் 9 பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும். எல்லாரும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்னடா பண்ணிட்டு இருக்க, என்னடா பண்ணலாம், ஐபிஎல்லோ இல்லை, மேட்சோ இல்லை. ஸோ டெய்லி என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்னடா இருக்குதுன்னு கேட்டா இதோ வந்துட்டல்ல நம்ம விஜய் சேதுபதி என்ன. சரி, நல்லா இருக்கும், கண்டென்ட்லாம் நல்லா கிடைக்கும், நிறைய இது இருக்கும், ஃபன் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், நல்ல ஒரு ரியாலிட்டி ஷோவில் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நானும் நேற்று பார்த்தேன். கிராண்ட் லான்ச் வேறு. ஸோ நிறைய பேர் தூக்கிட்டு வருவாங்க, யாரெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க எக்ஸைட்டடோட போய் பார்த்தா 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். முத ஆளை இறக்குன உடனே இப்படி ஒரு வேதனைக்குள்ள ஆயிட்டங்க. டாக்டர் திவாகர்னு சொல்லி அதில் அந்த அவர் கோட்லேயே பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வாட்டர்மெலன் ஒரு கர்ச்சீஃப் ஒன்று உள்ளே வச்சுருப்பாரு. பார்த்தீங்கன்னா இது மேலேயும் ஒரு அந்த காலர்லேயும் வாட்டர்மெலன் ஒட்டி வச்சுருப்பாரு. மனுஷனை செமையாக ஃபன் பண்ண வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளியே பேசின பேச்சு உள்ளே வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்காக தான் இப்போ ஒருத்தர் எப்படியாவது ஒரு அடி வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறதுனால இப்போ இவரை பார்த்தாலே எப்படி இருக்குது, அடிக்கணும்னு தோணுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள். அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு பாரு நம்பி யாரை முறைக்கிற? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? அடிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல, அப்படிங்கறதுக்காண்டி இவரை கூட்டு வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நடக்கிறத பார்த்தா தெரியும். ஏன்னா இன்னைக்கு காலையில மொதல் கூட சண்டை நடந்திருக்குது போல. சரி, நீங்க எதுவானாலும் இருங்கண்ணே. அப்படி தேவையில்லாம ஒருத்தர் வந்து தெரியலண்ணே. ஆனா ஒரு நிமிஷம், நான் உங்க அண்ணன் கூப்பிடுறதுனால நீங்க தம்பின்னு சொல்றதுனால நீங்க கத்தி பேசுறத நான் கேட்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நேற்று பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்துச்சு. சரி, ரெண்டாவது ஆளாட்டும் நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு டேக் நேமோட நம்ம எல்லாரையுமே இன்ஸ்டாகிராமில் கூப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த அவங்கள தான் கூப்பிட்டுருக்காங்க, அரோரா சின்க்ளர். இவங்க ரெண்டுமே ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, வெளியே ஒரு டேக் நேம் இருக்குது, அதை மாற்றிட்டு இவன் நேம் அரோரா சின்க்ளர் அப்படிங்கிற நேமை தான் மாற்றணுங்கிறதுக்காண்டி வந்திருக்கா அப்படின்ட்டு விஜய் சேதுபதியுமே பாராட்டியிருப்பார். எனக்குமே அது பிடிச்சிருந்துச்சு. இப்போ வீட்டில் வச்சு இந்த பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, யாரா அந்த பொண்ணு, எதனால்ரா இந்த பொண்ணு ஃபேமஸ் ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா, நம்ம பசங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஆத்தா அரோரா சின்க்ளர்னு சொல்லுவாங்க. எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியலையே. சரி விடுங்க, அடி வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. எப்படி வாங்கினா என்ன, மற்றவங்களாம் நிறைய பேர் வந்தாங்க, அதெல்லாம் சொல்லணும் தேவையில்ல. எஃப்ஜே சபரிலாம் நல்ல ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். ஓகே, ஏன்னா அவர் வந்து நல்லா ஆக்டிங் பண்ணுறாரு, நல்லா அந்த ஃபன்னாக இருக்கார், நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்காரு. அந்த தூத்துக்குடிலேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு, இதை மீனவ சமுதாயத்துக்காக ஒரு எடுத்துக்காட்டாக நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அந்த ஒரு பொண்ணு தூத்துக்குடிலேருந்து வந்துச்சு. அது நல்ல கேரக்டராக தூக்கியிருக்காங்க. ஏன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சி விளாகர் அப்படின்ட்டு எடுத்திருக்காங்க, ஃபிஷர்மேன் விளாகர்னு எடுத்திருக்காங்க. ஸோ ஓகே, நிறைய டேலண்டட் பர்சன் எடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4-5 பர்சன் எடுத்திருப்பாங்க. இதை விஜய் பார்வதிலாம் கூட்டிருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 விஜே 2 ஆர்ஜேலாம் கிடக்கும் போலே எனக்கு தெரிஞ்சு. இன்னொருத்தர் கூட்டு வந்தார், எங்கள் சாமியை கூட்டு வந்திருந்தாங்க. தாடி கீடி மண்டையெல்லாம் நல்லா மொட்டை அடித்து நல்லா ஹேண்ட்ஸமாக கொண்டு வந்தேன். யார் இவரா அவரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே, இவரையும் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, எல்லாரும் வந்துட்டாங்க. பார்த்தா டேலண்ட் இதில் எங்கடா இருக்குதுன்னு பார்த்தா டேலண்ட் அதில் வைக்கல, நாங்கள் இங்கே வச்சுருக்கோம், போட்டியில் வச்சுருக்கோம், டாஸ்கில் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு வந்த உடனே டாஸ்க் எல்லாருக்குமே விஜய் சாருமே உடனே ஒரு கொடுத்தாரு. நீங்கள் ரெட் பில் எடுக்கீங்களா ப்ளூ பில் எடுக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் லக்ஸரியஸான வில்லாவில் இருக்க போகிறீங்களா இல்லைன்னா நார்மலான வில்லாவில் இருக்க போகிறீங்களா. ஏன்னா வீட்டுக்குள்ளே இப்போ நிறைய மாடிஃபிகேஷன். ஏன்னா வீடு வாசல் 2 வாசல், வீடு பெட்ரூம் வந்து லாஸ்ட் டைம் 2 வீடு இருந்துச்சு இல்லை, சின்ன வீடு பெரிய வீடுன்ட்டு. அதே மாதிரி இப்போவுமே பிக் பாஸ் வீடு டீலக்ஸ் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்ட்டு ஒரு வீடு 2 வீடு வச்சுருக்காங்க. என்னடா இது 2 வீடா? அப்போ சும்மாவே கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது. இதில் வேறையா, அது உள்ளே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் பக்கத்துலேயே பாத்டப் வச்சுருக்காங்க. டேய் இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பக்கத்துலேயே கேமரா இருக்குது. அப்போ எவன்டா குளிப்பான்? அந்த பாத்டப்பில் எவன் குளிப்பான்? சரி ஓகே விடுங்க அப்படின்னு பார்த்தா, சரி தண்ணி வருமானு பார்த்தா தண்ணி எங்கேயுமே காணும். பார்த்தா உங்களுக்கு தான் டாஸ்க் கொடுத்துருக்கோம்ல, அந்த சின்டெக்ஸ் டேங்கில் உள்ள தண்ணி தான் யூஸ் பண்ணணும், அதுவுமே நாங்கள் லைட்டை போட்டால் தான் யூஸ் பண்ணணும். அதுக்குமே ஒரு கேப்டனும் ஒரு வைஸ் கேப்டன் மாதிரி கொடுத்து இவர் சொல்லுவார், இவர் செய்வார். அதாவது டீலக்ஸ் வீட்டில் உள்ளவர் சொல்லுவார், பிக் பாஸ் வீட்டில் உள்ளவர் அந்த வேலையெல்லாம் செய்வார் அப்படின்ட்டு. இவர் தண்ணியை பிடிச்சி அவங்களுக்கு கூட அதாவது கோஆர்டினேட் பண்ணணும். அதில் கொஞ்சம் சொதப்பெல்லாம் இன்றைக்கி நடந்திருக்குது. என்னென்னா இவருக்கு என்ன பண்ணனே தெரில. ஓகே, தண்ணி இவருக்கு 1 பக்கெட்டு தான் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை இவருக்கு 1/2 பக்கெட்டு தான் அப்படின்னு கொடுக்கலாம். பட் அவர் அப்படி நினைக்காம எடுத்துகிட்டு போமா
அங்கே பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் வேறுக்குன்னு இருக்குது. இதில் இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாமான்ட்டு சில பேர் கேப்பில் ஓடினாங்க. பிறகு எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு. இதில் வேறு நம்ம ரட்சகன் படத்தோட டேரக்டர் வேறு வந்திருந்தார். நான் அவர் எப்பா இவ்வளோ பெரிய டேரக்டர், அந்த படம்லாம் மாஸ்டர் பீஸ் படங்க. அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு ஃபங்க்லாம் வரப்பா அந்த நாகார்ஜுனாவா. Hey, I've seen this one. This is a classic. நாகார்ஜுனா எது? நாகார்ஜுனாவா இல்லை நாகார்ஜுன் சாரை பார்த்து இந்த ஃபங்க்லாம் வைக்கிறதுக்கு பழகினது தான். எல்லாரும் உட்காந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திக் அப்படின்ட்டு பாடுற மாதிரி சோனியா சோனியா சொக்க வைக்கும் இப்படி ஆடிட்டு இருக்கிறாங்க. அந்த விஜய் பார்வதிலாம் வச்சுக்கிட்டு ஏங்க கண்ணாடி போடாதனால உங்களுக்கு அடையாளம் தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏம்மா உன் காமெடிக்கும் ஹியூமர் சென்ஸுக்கு அளவே இல்லையாம்மா. எல்லாமே எல்லாம் மேக்கப்பு. அந்த மேக்கப் கலந்து காலையில் இன்னைக்கு காலையிலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் எல்லாம் மூஞ்சியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், டேய் இவங்களா அவங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த அளவுக்கு இருக்குது. நேற்று போட்ட லான்ச்சில் போட்ட மேக்கப்புக்கும் இன்னைக்கு டே 1ல் இருந்த மேக்கப்புக்கும் பார்த்தா டேய் இவங்களா அவங்க அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த சபரிங்கிற ஒருத்தர் தான் போன வாட்டி முத்துக்குமரன் இருந்தாப்புல டைட்டில் வின்னர், அவரை மாதிரி வருவாப்புல போல. ஏன்னா அவர் தான் கோஆர்டினேட் பண்ணிட்டு இந்த தண்ணி வந்து இவ்வளோதான் உங்களுக்கு தண்ணி, இதுதான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தப்போ இவர் தான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இல்லை நிறைய பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும், அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே பாத்திரத்தில் கூட்டாஞ்சோறு மாதிரி பண்ணி ஆளுக்கு ஒரு உண்டை இந்தா 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 அப்படின்னு கொடுத்துக்கலான்ட்டு அப்படின்னு பிளான் பண்ணாரு. அதுலேயுமே நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்துச்சு. என்னென்னா அப்போது அவர் என்ன முதல்ல சொன்னார்னா நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பிளேட்டு போதும் அப்படின்னாரு. இல்லைங்க அது வந்து நிறைய பேருக்கு செட் ஆகாது அப்படிங்கிறப்போ சரி ஒரே பானையாக வச்சுக்கலான்னு கனியை வந்து நல்லா சமைப்பாங்க, காரக்குழம்பு கனி குக் வித் கோமாளியில் வந்தவங்க, அவங்களுமே ஓகேன்னு சொல்லும்போது இல்லை இது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனாக வந்து பிறகு என்னமோ பண்ணி தொலைங்கடா அப்படின்ட்டு ஏதோ பண்ணி தொலைச்சிட்டாங்க. பிறகு இன்றைக்குமே நிறைய நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது. விஜய் சார் சொன்ன மாதிரி தான் கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை, செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நல்லா தான் குக் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா சரி. ஏன்னா இந்த வாட்டி ஸ்கில்டு ஓரியன்டாக யாரும் அதிகமாக வந்த மாதிரி இல்லை. எல்லாமே இந்த கண்டென்ட் க்ரியேஷனில் இந்த ஃபேம் வாங்கி வந்தாங்கல்ல, எஸ்பெஷலி அரோரா சின்க்ளேராக இருக்கட்டும், அவங்க என்னத்தை பெருசாக பண்ணி வந்தாங்க. ஏன்னா அவங்க ஃபேஷன் ஓரியன்டு, பட் அது ஒரு ஸ்கில்டாக ஒரு எப்படி அவங்களுக்கு மக்களுக்கு இவங்க வந்து எதை வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்களோட கண்டென்ட் எல்லாமே அப்படி தான். இதை ஒருத்தங்க பார்த்து ரெப்ளிகேட் பண்ணணும்னா இட்ஸ் நாட் ஃபேர். இதை வந்து யாருமே எடுத்துக்க மாட்டாங்க, எந்த வீட்லேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா ஏ2டி நந்தா கூட பேசியிருந்தாப்புல ஒரு பொண்ணை பற்றி, நம்ம மிஸ்டர் கேகேவும் பேசியிருந்தாரு. நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்லாம் அதை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த பிள்ளை சொன்ன மாதிரி தான் எஜுகேஷன் இஸ் நாட் மேண்டட்ரி, ஸ்கில்டு தான் மேண்டட்ரி. ஸ்கில்டு நிறைய இருக்குது, ஸ்கில்லை கற்றுக்குங்க, எஜுகேஷனோட ஸ்கில்டு நிறைய இருக்குது, அதை கற்றுக்குங்கன்ட்டு தான் சொல்லிடுவாங்க. கண்டென்ட் கிரியேட்டர் தான் சொல்லிட போகிறாங்க. ஏன்னா எஜுகேஷன் இஸ் மஸ்ட். அதே தான் இங்கேயுமே சின்க்ளேராக இருக்கட்டும், அவங்களோட இன்னொரு கேரக்டர் அவங்க பார்ப்பாங்க. இப்போ அது இதுக்கு எங்கிட்ட வந்து காட்டுறீங்க? நான் அவங்ககிட்ட ஏதாட்டும் ஒரு லேர்ன் பண்ணிக்கணும், இது ஒரு குட் கேரக்டராக இருக்குது நான் மாற்றிக்கணும் அப்படின்ட்டு நான் பார்த்து நான் மாறிக்கணும்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்கன்னு. ஓகே, இவங்க 4 பேர் என்னத்தை பண்ணி கிழிச்சிட்டாங்க. இதில் இந்த திவாகர் நல்லா அடி வாங்குவாப்பில். இந்த ஊடையிலலாம் மதுரைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கெத்து இருக்கும் சார். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு கண்டென்ட் பேசியிருந்தார். என்னென்னா கேரளா பீப்புள் ஆமான்ட்டு அப்படி ஒரு பிள்ளையை பார்த்து கேட்டிருப்பாங்க. கிமின்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளை பேர், கிமியான்றதுல அந்த பிள்ளை பேரை பார்த்து கேட்டப்போ இல்லைங்க தமிழ் ஆள் தான். அப்போது வந்து விக்கி வந்து சொல்லியிருப்பார். யாருன்னா நம்ம விக்கி கேங் இருக்காங்கல்ல, அவங்க தான் அவர் தான் இப்போ அவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காரு. ஸோ அவர் கேட்டிருப்பாரு அது என்ன தமிழ் பீப்புள் மலையாள பீப்புள் எல்லாருமே ஒரே மாதிரி தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா என்னெல்லாம் பாரு மதுரைக்காரன் நான்லாம் பார்த்தேன்னா அப்படி ஒரு கெத்தா மாசா இருக்கேனா அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, கலாச்சி செஞ்சு விட்டுருப்பாப்புல. எல்லாருமே அவரை செஞ்சு விடறதே இருக்காங்க. இதில் இன்னொருத்தர் நம்ம ரச்சகன் படத்தோட டைரக்டர் இருக்காருல்ல, அவர்கிட்ட இவர் பேச போயிருப்பாரு. இந்த மாதிரி நான் டாக்டருங்க, இந்த மாதிரி நான் ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி நான் ஒரு ஆக்டிங் அப்படின்ட்டுலாம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாரா. அவர் திரும்பவே இல்லை. இவர் இந்த சேர்ந்து பேசிகிட்டு இருக்காரு, அவர் திரும்பவே இல்லை. மனுஷன் பேசிகிட்டே இருக்கும்போது நான் நல்லா நடிப்பேங்க, எனக்கு ஆக்டிங் வெறிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவ்வளோ பண்ணிட்டு இருக்கும்போது வெறியாயிட்டார் அந்த மனுஷன். அப்படி கட் பண்ணிட்டு போயிட்டார், பேசவே இல்லை அந்த மனுஷன். பார்த்தோன்னே திவாகருக்குமே புரிஞ்சிருச்சு அவர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறாருன்னு. எனக்கு புரிஞ்சிருச்சு நல்லா செய்ய போறாங்க, ஜாலியா இருக்குது அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் ஆல்ரெடி இந்த இதே ஃபீல்ட்ல இருக்காங்க சார். நான் வித்தின் 1 இயர்ல நான் பாப்புலர் சார். நான் விஜய் கிடையாது, நான் அர்ஜுன் கிடையாது, கண்டென்ட் கிரியேட்டர் கிடையாது. எல்லாரும் சிக்கன் படத்தோட டைரக்டர் இருக்காரு. அவர் உள்ள வந்த உடனே என்னப்பா 3 ஹீரோ இருக்கீங்க, 3 ஹீரோயின் இருக்கீங்கன்னு அரோரா சின்க்ளேர் இந்த கொஞ்சம் 2 பேர் இருந்தாங்க. அப்புறம் அந்த FJ கொஞ்சம் பேர் நின்றுட்டுறாங்க. ஸோ இவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கும்போது 3 ஹீரோயின் இருக்கீங்க, 3 ஹீரோஸ் இருக்கீங்க அப்படின்னாரு. விஜய் பார்வதி இருந்துட்டு ஏங்க நம்ம அண்ணனை விட்டுட்டீங்க,
டாக்டர் திவாகர் ஏங்க காமெடியன் வேணாமாங்க அப்படின்னு பங்கமா சொல்லிட்டாரு. அழகா ஹீரோக்கள்லாம் இருக்காங்க, ஹீரோயின்ஸ் இருக்கீங்க. 3 ஹீரோயின் இப்போதைக்கு தெரியுது பளிச்சுன்னு. 3 ஹீரோக்கள் இருக்காங்க. சார் காமெடி இல்லாம எப்படிங்க? எல்லாம் விழுந்து விழுந்து இருக்காங்க. இல்ல சார் நான் ஒரு பெரிய ஆக்டர் சார், நல்ல ஒரு ஹீரோ மாதிரி நல்லா நடிப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைங்க நீ காமெடி இருந்தாங்க, இதுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது நாளைக்கு நான் ஏதாவது சின்னதாக கொஞ்சம் சொல்ல பார்க்கேன். இல்லை மற்றபடி வேறு ஏதாவது பெரிய நியூஸ் வந்துச்சுன்னா நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க. இன்னும் நிறைய ஃபன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. இந்த வாட்டி கொஞ்சம் ஃபன் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சொல்லியிருந்தாரு, இந்த வாட்டி நீங்கள் வெளியே போகும்போது ஏதாட்டும் ஒன்று கற்றுப்பீங்க, இந்த வீட்டுக்குள்ள வெளியே போகும்போது எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லுவீங்க, இதை ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ எதிர்பார்த்து போகிற அந்த பிக் பாஸோட அந்த ஒரு வாய்ஸ் காண்டி அவர் பேசுறது கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த ஒரு வாய்ஸில் ஏதோ ஒரு இருக்குதுங்க, சொல்லும் போது கொஞ்சம் பவராக இருக்குது. பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்ட்டு. அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க 20 பேர். என்னென்ன பண்ணுறாங்கன்னு காத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம். பாய்.